இந்த ஃப்ரூட்டோட பவர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களால சாண்ட்மேன் மாதிரி சாண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம சூனா சூனா நோம்பி தான் பார்க்க போறோம். அதாவது சாண்ட் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் வந்து ஒரு லோஜியா டைப் டெலு ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டோட யூசர் வந்து குரோக்கடைல். இந்த ஃப்ரூட்டை நமக்கு எப்போ ஃபர்ஸ்ட் காமிச்சிருப்பாங்கன்னா அலபாஸ்டா ஆர்க்ல காமிச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரூட்டோட ஆரிஜின் நமக்கு தெளிவா தெரியாது. இந்த ஃப்ரூட்டை எப்போ நம்ம குரோக்கடைல் சாப்பிட்டான் அதுவும் நமக்கு தெளிவா தெரியாது. பட் அலபாஸ்டா ஆர்க் டைம்ல வந்து குரோக்கடைல் இந்த ஃப்ரூட்டை வந்து நல்லாவே மாஸ்டர் பண்ணிட்டான். இந்த ஃப்ரூட்டோட மெயின் எபிலிட்டின்னு பார்க்க போஸ்ல குரோக்கடைல் இந்த ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி சாண்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். சாண்டை மேனிபுலேஷன் பண்ணுவான். குறிப்பா வந்து மாய்ஸ்சர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுவான். இது ஒரு புரோக்கன் எபிலிட்டினே சொல்லலாம். ஏன்னா எல்லா லிவிங் திங்குலையும் மாய்ஸ்சர்ஸ் இருக்கும். அதை அப்சர்வ் பண்றது மூலமா கம்ப்ளீட்டா அவங்கள வந்து மம்மியா மாத்த முடியும். குரோக்கடைல் வந்து இதை வந்து ரிவர் மேல, பில்டிங் மேல, அப்புறம் ஃபாரஸ்ட் மேல யூஸ் பண்ணிருப்பான். அது மூலமா அந்த என்டையர் ஏரியாவை வந்து ஒரு டெசர்ட்டாவே மாத்திருப்பான். சந்தளவுக்கு மேசிவ் ஸ்கேலா வந்து இந்த ஃப்ரூட் அவனால யூஸ் பண்ண முடியும். குறிப்பா இந்த எபிலிட்டி யூஸ் பண்ண முடியும். இந்த ஃப்ரூட் மூலமா குரோக்கடைல் ஒரு சில சிக்னேச்சர் டெக்னிக் யூஸ் பண்ணுவான். லைக் நம்ம குரோக்கடைல் வந்து சாண்டை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு மேசிவான பிளேட உருவாக்குவான். அது மூலமா எனிமிஸே வந்து ஸ்லைஸ் பண்ணுவான். இந்த டெக்னிக் வந்து அக்கேனி மேலவே எஃபெக்டிவா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சாலிட் கிரவுண்டை வந்து புதைக்குழி மாதிரி மாத்திடுவான். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சாண்ட் டொர்னேடோ உருவாக்கிடுவான். அது மூலமா ஒரு டவுனே டிஸ்ட்ராய் பண்ண முடியும். இந்த சூனா சூனா நோமி அவைக்கின நைட்டம் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் இல்லவே இல்லை. பட் அவைக்கினாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃப்ரூட்டோட வில்லும் குரோக்கடைலோட வில்லும் வந்து ஒரே மாதிரி இருக்கனால கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவைக்கினாக வாய்ப்பு இருக்குது. என்னதான் இந்த ஃப்ரூட் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாலும் லோஜியா டைப் டெலு ஃப்ரூட்டா இருந்தாலும் இதுக்கும் ஒரு சில வீக்னஸ் இருக்குது. லைக் சாண்டுக்கு வந்து வாட்டர் வீக்னஸ் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த ஃப்ரூட்டுக்கு வந்து வாட்டர் தான் வீக்னஸ். லூஃபி வாட்டர் பிளட் இந்த ரெண்டை யூஸ் பண்ணி தான் குரோக்கடைல டிஃபீட் பண்ணிருப்பான் ஹாக்கி இல்லாத டைம்ல. இதை தாண்டி ஆரோமேன் ஹாக்கி வந்து இந்த ஃப்ரூட்டுக்கு ஒரு வீக்னஸா இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டாண்டர்ட் டெல் ஃப்ரூட் வீக்னஸ் தான். இந்த ஃப்ரூட் ஏன் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்குன்னா இந்த ஃப்ரூட் வந்து ஒரு லோகியா ஃப்ரூட் அண்ட் இந்த ஃப்ரூட்டால வந்து ஒரு ஈகோ சிஸ்டத்தையே வந்து மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ண முடியும். இதை தாண்டி இந்த ஃப்ரூட்டுக்கு அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் பவர் இருக்குது. குறிப்பா வந்து என்விரான்மெண்ட் இருக்குல்ல அதை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ண முடியும். நம்ம குரோக்கடைல் மாதிரி ரொம்பவே புத்திசாலித்தனமான மாஸ்டர் மைண்டான ஆளுக்கு வந்து இந்த ஃப்ரூட் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த ஃப்ரூட்டோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம குரோக்கடைல் லூஃபியை 2 டைம் இந்த ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் குரோக்கடைல் தான் அனிமல காமிச்ச ஃபர்ஸ்ட் மேஜர் லோகியா வில்லனி. இந்த ஃப்ரூட் வந்து இந்த சாண்ட் ஃப்ரூட் வந்து கோல்டு ட்ரை பர்சனாலிட்டியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால குரோக்கடைலுக்கு வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. இந்த ஃப்ரூட் குரோக்கடைல் தாண்டி யாருக்கெல்லாம் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா டோஃப்ளமிங்கோ, எனிலு, அப்புறம் கிங் கோபரா. சோ இந்த ஃப்ரூட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.